ஒரு எழுச்சி, பெண்மையினுடைய எழுச்சி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பயன் இருக்க வேண்டும். பெண்மைக்கு எழுச்சி தந்த பெருமைக்குரிய பாத்திரம் எது? 1000 ஜென்மங்கள் ஆண்களாக பிறந்தாலும் ஒரு பெண்ணிற்கான பெண்மைக்கான உச்சம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கான பேரறிவு ஆண்களுக்கு இருப்பதாகவே நான் கருதவில்லை. உலகத்துல எல்லாவற்றையும் துறந்து போன ஞானி கூட தகப்பனுக்கு ஏது ஒன்று ஆனாலும் தேவையில்லை, வரவேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தாயால் மட்டும் இறந்து விட்டால் எந்த ஞானியாக இருந்தாலும் வந்து காலில் விழ வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராமனுடைய முடிவே ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய சாதனை எழுச்சி சுமித்திரையிடம் தான் இருக்கிறது என்று ராமன் தீர்மானித்திருக்கிறார். சாத்தியமே இல்லாத நாட்டாட்சியை தட்டி பறித்து என்றைக்கோ எப்பவோ தருவதாக சொன்ன வாக்குறுதியை வரத்த வைத்துக் கொண்டு தசரதனை இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கி பறித்தெடுக்க நினைக்கிறாள் ஒரு பட்டத்தரசி. கோசலை 10 மாதங்கள் தன் கருவிலே சுமந்தாள், அகலிகையோ பல 100 ஆண்டுகள் தன் கருத்திலே சுமந்தாள். அதனால் ராமன் பிறந்தான். என்னிடத்தில் இருந்த குறையினால் அவன் போய் வேறு பெண்ணை தேடவில்லை, அவன் தன்னிடம் இருந்த காமத்தின் மிகுதியால் தான் போனான் என்கின்ற பத்தினி நிலையை சொன்ன பெண்ணின் எழுச்சி இடம். மண்டோதரி, என் மண்ணிலே விளைய வேண்டிய விருட்சங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வந்து இப்படி விளைந்து நிற்கிறதே என்று பார்க்கிற பொழுது நான் இழந்து போனேன் என்ற கவலையோடு தான் நான் உங்களை பார்க்கிறேன்.